வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான். நான் சத்தமாவே பேசுவேன், அதனால இதை கொஞ்சம் தள்ளிப்பட வைக்கிறேன். விருதுநர் வீட்டுக்கு போறோம். வெயில் ஜாஸ்தியா இருக்கு. முலாம்பழம் ஜூஸ் தரேங்க, மோர்ல வெந்தயம் போட்டு கொடுக்குறேன், வெயிலுக்கு நல்லது. பன்னீர் திராட்சையில கொட்டையை நீக்கி ஜூஸ் போட்டு தரேன். ஆப்பிள் ஜூஸ் தரட்டுமா, ஆரஞ்சு ஜூஸ் தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஆரஞ்சு பழம், பன்னீர் திராட்சை, முலாம்பழம் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிடுவோம். ஆனா என்ன, அதை பக்குவப்படுத்தி சாறு பிழிந்து சாப்பிடுறது தான் நமக்கு நோக்கம். இப்ப விருந்தினர் வீட்டுல போய் வகவாயா இந்த பலரச பானம் பருவக்கூடிய மனநிலையில தான் நான் இருக்கிறேன். இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களும், பட்டியலில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களும் என்னுடைய அலமாரியில இருக்கு. அலங்கார பொருளா படிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வாங்கினேன். ஆனா என்னவோ ஒத்துழைக்கல, உடலும் சரி சூழலும் சரி. இங்க அந்த பலரச பானம் பருவத்தோட ரொம்ப எளிமைப்படுத்தி ஒவ்வொரு புத்தகத்தை பத்தியும் தோழர்கள் வந்து சொல்லும் போது எனக்கு அவ்வளவு ஒரு அந்த ஜூஸ் குடிச்ச ஒரு எஃபெக்ட். இன்னொன்று எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், அவங்க வீட்டில் போய் நம்மளே சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். நானும் ஒரு நாள் இருந்து வாங்கிட்டே நல்லா இருக்காது. அந்த பங்குக்கு நானும் நீங்க படிக்கணும்னு நினைச்சு உங்க லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நாவலை பத்தி சொல்லிட்டு இது வரைக்கும் பருகிறேன், இனியும் பருகிறேன். சொல்லுவாங்கல்ல, பூவோட சேர்ந்த நாரும் நடக்கும் அப்படின்னு. இங்க பூக்கள் அப்படிங்கிறது படைப்பாளிகளுடைய படைப்பு. எனக்கு முன்னாடி இருந்த பேச்சாளர்கள் எல்லாம் அது அழகா நார் கொண்டு கொடுத்தாங்க, இன்னமும் கொடுப்பாங்க. என்னுடைய பங்குக்கு ஒரு மலர். ராஜலா இருக்கும் நிறைய தோழர்கள். சுந்தர் சார் வந்து அவங்க எழுதின கவிதை நூல்கள், அவங்க வாங்கின விருதுகள் இதெல்லாம் சொன்னாங்க. நம்ம யாருமே கைவிட்டல, கோச்சுக்கிட்டாங்க. என்ன எப்பப்பா கட்டுவீங்க அப்படின்னு. நம்ம எதனா அப்படி உட்காந்துருந்தோம் நீ வரணும் ரொம்ப பெருமையா இருக்கு. நினைச்சு யார் நினைச்சது? யார் நினைச்சது? என்ன நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு சற்றேறக்குறைய 25 ஆண்டுகளை நெருக்கி, 4 நூற்றாண்டை நெருக்கி ராஜலா தெரியும், ராஜலா ரிஜ்வானா இப்ப தெரியும். அப்ப இவ்வளோ பெரிய ஆளா ராஜலா அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப பெருமையா. உண்மையாவே சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட மொபைல் கான்டாக்ட் லிஸ்ட் இருக்குல்ல, அது சொல்லும் நம்ம யாரும் அப்படின்னு, நம்ம கான்டாக்ட்ல எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய திறமை சரி இருக்கட்டும். அளவுல சின்னதா இருந்தாலும் இந்த நாவல் புதினம் பெயர் கேட்டாற்போல் பெரியும். இந்த ராஜலா ரிஜ்வான் எழுத்தாளர் வந்து கவிஞராக்கிய, என்னை கவிஞராக்கி அழகுபடுத்திய பெருமை இவங்களை சார். புத்தக திருவிழாவுக்கு இந்த நூல் குறித்து பேசுறதுக்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அப்ப என்னை எப்படி அறிமுகம் செய்தாங்கன்னா, கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பொய்யை கொஞ்சம் நீப்படுத்துவோமே அப்படின்னு முயற்சி செய்து ஒரு இடத்துல வாசித்தேன். அது கவிதையா என்னன்னு கேட்டவங்களுக்குன்னு கேட்டு சொல்லணும். அந்த வகையில இப்போ என்ன என்னவா உருமாற்றம் பண்ண போறாங்க அப்படின்னா, கதை சொல்லியா அப்படின்னு நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய இறுதியில நீங்க என்னை எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. தெரியும் இது ஒரு காதல் புதினம். இது வந்து நம்ம எதுக்குமே புதுசா எதுவுமே சொல்லல. ஆனா புதுசான அவங்க சொல்லியிருக்காங்க. ஏமா என்னமா புதுசு மாதிரி பேசுறதுன்னு சொல்ற. வழக்கமா நம்ம கடந்து போன சிறு வயதுல இருந்து திரைப்படங்களையும் நம்மை சுற்றியும் பார்த்த நிகழ்வுகள் தான். அதுதான் இங்க புதினமா அவங்க படைச்சிருக்காங்க. அவங்களுடைய உரையில சொல்லியிருக்காங்க, அதாவது டெய்லி சாலையில ஆயிரக்கணக்கான வாகனங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா எந்த வாகனத்தை பத்தி நம்ம அதிகம் பேசுறோம், நம்மளுடைய கவனம் போகுது அப்படின்னா விபத்துக்குள்ளான வாகனங்கள் இதை நம்ம என்ன செய்யறோம், அது நம்ம கவனத்துக்கு வருது, அதான் பேசக்கூடாது. அந்த மாதிரி இந்த காதல் திருமணங்கள் அப்படின்னாலே நம்ம என்ன செய்யறோம், அது வந்து ஒரு பாவப்பட்டது, தவறானது, சமூகத்துக்கு விரோதமானது. காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணம், மதம் மாறிப்பான திருமணங்களுக்கு எதிராக சமூகத்துல நிறைய தொலைகள் இருக்கு, மாணவ படுகொலைகள்லாம் நடக்குது அப்படின்னா நம்ம பேசுறோம் அப்படின்னா அதை ஒரு தராசை வச்சுக்குவோம். இதெல்லாம் மாறி இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மனிதத்தோட எத்தனையோ ஜோடிகள் வந்து
மதம் கடந்து சாதி கடந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்துல வெற்றி அடைகிறாங்க, அடைஞ்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி யாராவது பேசுறோமா? பேசல. ஏன் அதை நம்ம கவனிக்க மறந்துட்டோம்? நம்ம எதோ ஒண்ணுல கவனம் செலுத்துறோமோ, ஒரு பெரிய கரும்பலகையில ஒரு புள்ளியை வச்சுட்டு இது என்னன்னு கேட்டா நம்ம கவனம் எல்லாம் எங்கதான் போயிருக்கோம்? அந்த புள்ளியில வேணும், ஒற்றை புள்ளியில தான் போயிருக்கோம். சுத்தி அவ்வளவு பெரிய பரப்பில் இருக்கக்கூடிய கரும்பலகையை நம்ம பேச விட்டுறோம், கவனிக்க மறந்துறோம். அதை போலதான் இவங்களுடைய இந்த நாவல் அப்படி இந்த சமூகத்துல குறையோடி கிடக்கக்கூடிய இந்த சாதி மறுப்பு, அந்த ஆணவ படுகொலைகளுக்கெல்லாம் எதிராக நடந்தேறிய ஒரு அற்புதமான காதல் கதையை தான் சொல்லுது. அப்துல்லா 10 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. நான் கடற்கடன் கதை சொல்லியிருக்கேன், அதனால சுருக்கமாக கதையை சொல்லிட்டு. அப்துல்லா இது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. பொதுவா ஆசைக்கு ஒன்று ஆசைக்கு ஒன்று சொல்லுவாங்க. அப்படி இந்த அப்துல்லா சம்பதி ஆசைக்கு ஒன்றுமாய் பெற்று வளர்க்கிறாங்க. அதுல ஆசைக்கு ஒன்றாய் பெற்றெடுத்த பெண் குழந்தைய காலச்சூழல்ல தர விட்டுட்டு ஆசைக்கும் ஆஸ்திக்குமா ஒரு மகனை வளர்த்து வர்றாங்க. அவரு வளர்ந்து வர்றாரு. கல்லூரி படிப்பு பொறியியல் கல்லூரி சேர்றாரு. படிக்கிறதுக்கும் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல, இணையே ஆடவருக்கு உயிர், திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படிங்கிற கூட்டத்துக்கு ஏற்ப இந்த அப்துல்லா என்ன பண்றாரு, வெளிநாட்டுக்கு போய் பொருளீட்டணும், தான் பெற்ற கல்விக்கு ஏற்ப பொருளீட்டணும் வெளிநாட்டுக்கு போறாரு. அவர் போனதுக்கு தான் தெரியுது இக்கரைக்கு அக்கறை பச்சை மீண்டு வர்றாரு. அப்புறம் இங்க சென்னையில தலைநகரத்துல சென்னையில போய் வேலை பார்க்கறாரு. எதிர்பாராத விதமா அவங்களுடைய அப்பா உடல் நல குறைவினால இவரை இங்க திருப்பி அப்பா இருக்க வேண்டிய இடத்துக்கு வர வேண்டியதாயிருக்கு. அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, இவருடைய நாவல்ல கம்பம் நகர மக்கள் வாசிங்க அப்படின்னா அந்த அந்த கம்பம் நகரத்தினுடைய பகுதிகளை நம்ம முன்னாடி காட்சி கொடுத்துருவாங்க. நான் பொதுவாக என்னுடைய வகுப்பறையில மாணவர்கள் சொல்றேன், நீங்க செய்யுள்ள நடக்கும் அது கண்ணை மூடிட்டு காமையில அப்படின்னு. அவ கண்ணை திறந்துட்டு உட்காந்துட்டு நம்ம பாடம் நடத்தினாலே தூங்கதான் செய்யும். நம்ம என்ன கொஞ்சம் வசதியா கண்ணை மூடிட்டு காமிட்டானா தூங்காம கண்ணை மூடிட்டு காமிப்பாங்க. என்ன சொல்றேன், காட்சிப்படுத்துங்க, நான் சொல்றத கண்ணை மூடி காட்சிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றது என்னோட அதுபடி கூட நீங்க காண முடியும். வேலைக்கு போயிட்டு ஒரு சின்ன கடை, அப்பா ஒரு பூ வியாபாரி. இங்க தமிழ் இலக்கியத்துல சொல்லுவாங்க, நம்ம தமிழர்களுடைய பண்பாடு என்னன்னா, வணிகத்தின் போது கொடுப்பது குறைவுபடாது, கொள்வது மிகைப்படாது வணிகம் செய்யக்கூடியவர்கள் யாரு? நாம. அந்த பண்பாடு இன்னைக்கும் கீழே தரமாக இருக்குது. 10 ரூபாய்க்கு கீழே வாங்கணும்னா என்ன செய்யும், இழுக்க போடும், கூடுதலா கொஞ்சம் அள்ளி போடும். அதான் கொடுப்பது குறைவுபடாது, கொள்வது மிகைப்படாது. விலையா வாங்கிக்கிறத அதிகப்படுத்தி தராதா வாங்க மாட்டாங்க. இது நம்மளுடைய பண்பாடு, நமக்கே முடித்தாங்க. இத சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த பையன் வெளிநாடெல்லாம் போய் தலைநகரெல்லாம் போய் அங்கங்க சுத்தி கடைசியில அப்பாவுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா இன்னையோட கரையிறேன், உடம்பு முடியாம போச்சு, உங்களுடைய கடையில எடுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னுடைய கடையில நான் முதலாளியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல நம்முடைய புதின ஆசிரியர் நம்முடைய அந்த மார்க்சிய முகத்தை வெளிக்காட்டுவார். எந்த இடத்துல நீ என்ன செய்யக்கூடாது, ஒரு முதலாளியா நீ என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. இந்த முதலாளிங்கிற எண்ணம் வந்தாலே நீ மற்றவங்கள தூக்கி எறியக்கூடாது, தனிச்சு நிறுவ. அந்த எண்ணத்தை தூக்கி போட்டானா உன்னால எல்லாரையும் சமமா பார்க்க முடியும், உழைக்க முடியும் அப்படிங்கிறத அங்க அப்துல்லாவினுடைய தகவனார் வழியாக நம்ம பேசியிருப்பாங்க. அப்புறம் இந்த பையனுக்கு பருவ வயது திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. பொதுவாக வீடுகளில் திருமணம் முடிஞ்ச உடனே அடுத்த எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும், நர்சரிக்கு போறோம், ஒரு பழக்கொண்டா பூச்செடியும் வாங்கிட்டு போறோம். வீட்டில் வச்ச உடனே அடுத்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும், பழக்கன்றா இருந்தா இந்த பூத்து மணி தரணும், மலைச்செடியா இருந்தா முட்டு விட்டு பூ பூக்கணும். திருமணம் பண்ணி வச்சா அடுத்து வாரிசு வரும். அனைவருடைய எதிர்பார்ப்பு உலக வழக்கம் தான், ஆனா காலகாலமாக ஆகுது. அப்புறம் ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அந்த ட்ரீட்மெண்ட்டின் அடிப்படையில குழந்தை பிறகுது, பெண் குழந்தை. அந்த குழந்தைய அழகா வர்ணிக்கிறாங்க. சரி, அந்த குழந்தை அழகா இந்த இடத்துல ஒரு முற்போக்காளர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில குழு உறுப்பினர், நிறைய அடைமொழிகள்லாம் சொன்னாங்கல்ல, அதோட வெளிப்பாடு அது தெரியும். என்ன தெரியும், நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி பேர் வைப்போம், பொதுவா எனக்கும் என்னுடைய இணையருக்கும் யாராவது எங்க உறவுமுறையில குழந்தை பிறந்துருச்சுன்னா முதல் காலம் வரும். குழந்தை பிறந்துருச்சு தகவல் சொல்லுங்க, நல்ல தமிழ் பேரா பார்த்து சொல்லுங்கனே, அண்ணி நல்ல தமிழ் பேரா பார்த்து சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் பார்த்து இன்னொரு சொல்லுவோம். கடைசியில கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவாங்க, யாஷிகா. யாஷிகாவா என்ன தெரியுங்களா தோழர்களே,
அருமை கூட. அப்புறம் என்ன தெரியுமா? நிர்வாணமானது. இப்படி கேசவன் அருமை அப்படி அவங்க பேர். சரிங்களா? இங்க என்ன பண்ணி வைக்கிறாங்கன்னா, அந்த அப்துல்லாவுடைய அம்மாவோட பேரு சாஜிதா. அப்துல்லாவுக்கு திருமணம் முடிச்சு வச்ச பேரு சாஜிதா. அவங்களுடைய அம்மா பேரு சாரா. இந்த ரெண்டு முன்னோட்டுகளையும் இணைத்து மரியம் சாரா அப்படின்னு சொல்லிட்டு மரியம் சாரா பேர் வைக்கிறாங்க. இங்க வந்து அந்த ஒரு தன்னோட அம்மா பேரை வைப்பான் அப்புறம். சரியா? மாமியாரோட பேரை யாராவது என்ன பண்ணுமா? என்ன மாயம் பண்ணாங்களோ மந்திரம் பண்ணாங்களோ என் மகன் முந்தாடைய முடிச்சுட்டாங்க அப்படின்னா இல்லையா? அவருடைய அந்த ஏதோ தெரியுது தாய் தகப்பனை வச்சா அந்த ரெண்டு அம்மையாருடைய பேரை வச்சா அவருடைய குழந்தைக்கு பேர் வச்சிருப்பாங்க. ஆசாசே அழகா படிக்கிறான் போறான். இது இஸ்லாம் சமயத்துல நடந்த ஒரு குழந்தை. இங்க வந்து ஆங்கூராவுத்தர் பாளையம் மேல்நிலைப் பள்ளி, கருத்தராவுத்தர் கல்லூரி, இந்த ரெண்டு கல்லூரியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியில எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரோல் பண்ணிருக்கு அப்படிங்கிறத அந்த கதையின் போக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்ல மதிப்பெண் வாங்குறாங்க. 12ஆம் வகுப்புல முதல் மாணவியா வர்றாங்க. அவரோட ஆசை வந்து மருத்துவம் படிக்கணும், வெளியூர் போகணும், அம்மா அப்படிங்கிறாங்க. சரி, அப்ப என்ன செய்யலாம்? பக்கத்துல இருக்கக்கூடிய கருத்தராவுத்தர் கல்லூரி அவங்களுக்கு ஆகுதுல அவங்க போய் கணித பாடம் படிக்கிறார், அதுவும் முடிக்கிறார். அடுத்து என்ன பண்ணலாம்? இன்னும் படிக்கணுமா? இங்க வீட்டுல வரம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்க அடுத்த பேர் கொண்டு படிக்கணும்னு தெரியப்பட்டாங்க. கல்வியியல் கல்லூரி படிக்கிறாங்க. அங்க ஒரு அழகான நட்பு வட்டம், 8 நண்பர்கள், ஆண் பெண் கலந்து. இது வழக்கமா நம்ம திரைப்படங்களை பார்க்கறது தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. காலேஜ் அந்த காலேஜ் முடியுது. அப்போ ஒரு நம்ம படத்துல பார்த்த மாதிரி ஒரு சீன் வருது. நீங்க எப்ப பார்க்க போறோமோ நம்ம ஒருத்தர். அதனால என்ன செய்யலாம்? ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போறோம். சரி, முடிவு பண்ணிட்டாங்க. அதே போய் போறாங்க. இந்த இடத்துல ராஜிலா நம்ம என்ன செய்யறாங்க தெரியுமா? ஏங்க வைக்கிறாங்க. சரி, அந்த 8 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு, அதாவது இந்த விருதுநகர்ல ஆரம்பிக்கும் பயணம். விருதுநகர், ஆண்டிப்பட்டி, தேனி, சிறைப்பட்டி, கம்பம் அப்படின்னு வரும். அந்த 8 ஒவ்வொருத்தருடைய குடும்ப பின்னணிக்கு ஏற்ப அங்க எப்படி கவனிக்கப்படுறாங்க. அந்த 8ல நாவல வாசிங்க. ரொம்ப மிகைப்படுத்தினா சொல்ல 9 இலை பரிமாறப்படும். அந்த 9வது இலை யாரு அப்படின்னா யாரு? நாம. நீங்க இப்ப அமைதியா குடும்பம் பார்க்கணும், கேட்க போது சொல்லணும். 9வது இலை யாரு? அதுல எனக்கெல்லாம் அந்த நெய்ச்சோறு சாப்பிட்டு சிக்கனை சாப்பிடும்போது அந்த எலும்பை பல்லுக்குள்ள குத்திடுச்சுன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு அவங்களுடைய எழுத்து வந்து நம்ம உள்ள இழுத்துட்டு போகும். அப்படி போறாங்க, முடிஞ்சது சொல்லி தேக்கடி எல்லாம் சுத்தி அடிச்சு போயிடுறாங்க. இப்போ ஒரு திரைப்படம். இந்த இடத்துல நம்ம இன்டர்வியூஷன் போடலாம். இதுல என்னென்ன புதுசு, இதை நிறைய சினிமா படத்துல காலகாலமா என்ன பார்த்துட்டு இருக்கேன் முடிஞ்சு இன்டர்வியூஷன் போடுறாங்க. அடுத்து இவளுக்கு திருமணம் நிச்சயமானது. நண்பர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்குறா. திருமணம் நிச்சயமான நாள்ல இருந்து இவளுக்கு ஏதோ மனசு கசையுது. என்னடா அவங்களுக்கு தெரியல. நிச்சயதார்த்தம் ஆகுது. இதே மாதிரில இவங்களுக்கும் வரோம். அவருடைய நண்பர்கள் வந்து அவன் பேரை கூட சொல்லி சொல்றாங்க. காதல் இந்த உலகத்திலேயே பழமையானதும் காதல் தான், புதுமையானதும் காதல் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல வைரமுத்தினுடைய ஒரு கவிதையை வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, பழையவையெல்லாம் பண்பும் அன்பும் பழையவைதான், இளையோர் கூட்டம் நீங்கி கிடக்க மொழியும் பண்பாடும் புதியதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ராஜன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பழையவையெல்லாம் பழையவையல்ல, இந்த மொழியும் இனமும் புதுசு வைரமும் சொன்னாங்க, அதோட சேர்த்து என்ன சொல்றாங்க, காதலும் புதுசுதான், பழசுலாம் கிடையாது அப்படிங்கிறது சொல்றாங்க. அது எந்த நேரத்துல எப்படி முடிக்கும் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறாங்க. என்ன செய்யறது? சொல்லுவாங்க, காதல் பயப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. என்ன செய்யறது? அதுல உங்க காலத்துல வாய்ப்பு கிடையாதுல, உங்களுக்கு பெஞ்ச அந்த அடமலை எங்களுக்கு சாதா கூட விடல. அந்த கலிக்காட்டு விகாசத்துல அந்த ஊரை பற்றி சொல்லி வரும்போது, எங்க ஊர் வந்து ஒரு மலைமலை பிரதேசம், இந்த மேகங்களால ரூட்டே மறக்கப்பட்ட ஏரியா, அதனால வத்தி போன பாலம் கடந்த பூமி அப்படின்னு சொல்றாங்கல்ல, எனக்குரிய அப்படிதான் இருந்துச்சு எங்க வாழ்க்கை பிராயம். ஆனா எங்களுக்கு உங்க வாழ்க்கையில காதல் இல்லையா அப்படின்னு அந்த பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறீங்க அப்படி இல்ல. எங்களுக்கு வந்து டபிள்யூ காதல் அது என்ன தெரியுமா? நான் சொல்றேன், கல்யாணம் முடிச்சு வச்ச உடனே லவ் உச்சத்துல இருக்கும். அப்புறம் லவ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வரும். எப்ப தெரியுமா? குழந்தை வந்து நீ தொட்டிலாட்டு நான் தொட்டிலாட்டுறேன், அது ஸ்கூலுக்கு லஞ்ச் கட் பண்ணணும், அப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வரும் டபிள்யூ. அப்புறம் திருப்பி ஸ்ட்ரோக் ஏறும். எப்ப தெரியுமா? அம்மாவோட டைம்லாம் பிள்ளைங்க அதெல்லாம்
அப்படின்னு பாக்குறப்ப என்ன செய்யும்? எளியும் மூலியமா குடிச்சிருப்போம்ல, கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். கடவுள் புண்ணியத்துல நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி நம்ம எல்லாம் என்ன செஞ்சிடும்? இப்படி உச்சத்துல ஏறும். இது இந்த டபிள்யூ பாடம் தெரிஞ்சுக்கிட்டேன். டபிள்யூ கதெல்லாம் வெட்டிங் காதல் கூட வச்சுக்கோங்க. அப்படி போகலாம். அந்த மாதிரி காதலால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க யாரு? சாரா. இதை வந்து இடையில டீல் பண்றது ஏன்னா வழக்கம் போல தோழன் தோழி மூலமா பரிமாறுறாங்க. இப்ப அஜித்குமார் மாதிரி நிச்சயிக்கப்பட்ட நிச்சய தன்மைக்கு நம்மளுடைய அன்பை உணர்ந்து அப்புறம் வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் ஒன்று சேர்றாங்க. வழக்கம் போல பலவரத்து மத்தியில ஒன்று சேர்றாங்க. பேசப்பட வேண்டிய விஷயம் இதுதான். இதெல்லாம் இயல்பான ஒண்ணுதான். இதெல்லாம் வழக்கம் போல விஷயம் தான். பேசப்பட வேண்டியதுதான். என்ன சொன்னபடி நமக்கான வண்டியை நம்ம ஏறி உட்காந்து ஓடுறது கிடையாது. வண்டி நம்மது டியூ போட்டு நம்ம வாங்கியிருப்போம். நம்ம ஏறி உட்காந்துக்கிட்டு ஓட்டுற ஸ்டியரிங்கை யாருக்கு கொடுத்துருப்போம்? பக்கத்துல இருக்கிற கொடுத்துருப்போம். மதம் மாறியோ சாதி மாறியோ தன்னுடைய குழந்தை ஒருத்தர் விரும்புது வாழ்க்கை துணையா இருக்கணும்னு நினைக்குது அப்படின்னா ஆழ்மனதுல இருந்து நமக்கு மறுப்பு இருக்காது. நம்ம எதை மனசுல வச்சுட்டு இப்படிலாம் பேசணும், அவன் என்ன சொல்லுவான், நம்ம சித்தப்பா என்ன சொல்லுவாங்க, நம்ம பாட்டி என்ன சொல்லுவாங்க, எதிர்த்துக்கார என்ன சொல்லுவாங்க இப்படின்னு மத்தவனை பத்தி நினைச்சு நம்மளுடைய அந்த ஒரிஜினாலிட்டி நம்ம இழந்துறோம். நமக்கு நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், இப்படி இருந்தா தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிட்டாலும் கூட அவன் என்ன சொல்றேன் அதுல அந்த சதீசனோட அம்மாவும் அப்பாவுடைய கூற்று இதுவா இருக்கும். நான் ஏத்துக்கிறேன். அவங்களோட சிக்கல் என்னன்னா அவங்க வீட்டு ஒரு பெண் பிள்ளை இதே போல சாதி மாதிரி திருமணம் பண்ணி அந்த பிள்ளையை ஒதுக்கிய வச்சிருப்பாங்க. இப்ப நீ இப்படி போறியே சரியா? எனக்கு நான் ஒன்றும் காதலுக்கு எதிரானவன் கிடையாது. நம்ம சாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கோ, காதல் பண்ணிக்கோ, சேர்த்து வைக்கிறேன். ஏன்னா நீ இப்படி பண்ணேன்னா நீ வாழ போறது இந்த சமூகத்துல தான். இந்த சமூகம் உன்னை என்ன செய்ய விடாது, இயல்பா வாழ விடாது அப்படிங்கிறப்போ அவருக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை யாருக்கு? தன்னை சுத்தி இருக்கிறவங்க. இப்ப தன்னை சுத்தி இருக்கிறவனுக்காக நம்ம மாத்திக்கணுமா? சரியான விஷயத்துக்காக மாத்திக்கணும். ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதாவது என்னன்னா இது இந்த மையம் சார் அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா இதெல்லாம் அவங்களுடைய கூற்றுன்னு சொல்றது யாருடைய முகம்? நம்ம புதின ஆசிரியருடைய ராஜிலாவினுடைய முகம். அதாவது இந்த சாதியையும் மதத்தையும் இந்த வேறுபாடுகளை உருவாக்குறது யாரு? நம்மளை உருவாக்குறது யாரு? இறைவன் சரியா? அப்ப எனக்கு இந்த மனிதனால் படைக்கப்பட்ட இறைவனை பத்தி பிரச்சனை இல்லை. இறைவனால் படைக்கப்பட்ட நம்பக்கூடிய மனிதர்களை பத்தியும் பிரச்சனை சரியா? எனக்கு என் குழந்தைங்க நல்லா இருக்கும். குழந்தைங்க அப்படிங்கிறது என் மூலமா வந்தவர்கள் தான். எனக்கானதை செய்யறதுக்காக வரவேற்கப்பட்டவர்கள் அல்ல. அதனால இந்த சமூகத்துல மாற்ற வேணும் அப்படின்னா எங்க வரும்? அந்த புள்ளி எங்க இருந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன செய்யறாரு? ஏத்துக்கிறாரு. இது நிறைய கலைவரங்கள் நிறைய சினிமா சீன்ஸ்லாம் வரும். விரட்டி ஓடுறது, காவல் நிலையத்துல தஞ்சம் அடையுது. இதுக்கிடையில எப்போ இந்த ஒரு அருமையா ஒரு வாழ்க்கையை சொல்லியிருப்பாங்க. எப்பவுமே அவங்களுக்கு 4 பேர் இருப்பான். இந்த 4 பேர் அதிகமா நல்லது நடந்தா பக்கத்திலேயே இருந்து வெளியில சிரிச்சுட்டு அடிய மாதிரி உள்ள போய் இது நடந்துச்சே அப்படின்னு. நமக்கு கஷ்டம் நடக்கும்போது வெளியில நமக்காக பண்ணி விட்டுட்டு உள்ள ஆகாம வந்துச்சா அப்படின்னு அந்த மாதிரியான 4 பேர் கூட இருந்துட்டே இருப்பாங்க. வெளியில நெருப்புல எண்ணெய் விட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம உணர்ச்சி வசப்படாம அதுலயும் வைரமுத்து சொல்றாரு அந்த உணர்ச்சி தாண்டிய அறிவு அப்படிங்கிறது தான் எப்பவுமே ஜெயிக்கும். அப்ப அந்த உணர்ச்சியை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம அறிவுக்கு வேலை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி அடையலாம். மனிதம் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதுதான் இந்த நாவலுடைய இறுதியா வந்து டச்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அந்த காதலை ஜெயிக்கிறதுலாம் வந்து உன்னுடைய மனமா மாறு, நீ என்னுடைய மனமா மாறு அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு சரி நீ முங்கிட்டு வரையா அவருக்கு வரலாம் அப்படின்னு கேட்கும்போது யாரும் இன்னும் வர வேணாம். இது அடையாளங்கள் தான். இந்த நம்ம அறிவியல் தாவரவியல் பாடங்களையும் விலங்கியல் பாடங்களையும் உடைய ஐடென்டிபிகேஷனுக்கு வசதியா வகைப்பாடு வச்சிருக்கோம். ஒரு வித்தை தாவரம், இருவித்தை தாவரம், விலங்கியல் ஆரம்பிச்சா முத்தோலி, முதுகுநாம்பழுது, முதுகுநாம்பழுது அதுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு மக்கள் தொகை கணக்கிறதுக்காக வேறுபடுதா இந்த சாதி மதம் எல்லாமே. நீ நீயா இரு, நீ நீயா இரு, நாம இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த நாவல் வந்து முடிச்சிருக்கோம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய விளக்கங்கள் 2 என்னன்னா தனித்துவம் நமது உரிமை, பன்மைத்துவம் தான் நமது வழி, வெறுப்பின் குற்றம் வீழட்டும் இதே அரங்கின உண்மை. இது எல்லாத்தினுடைய கலவையாக தான் இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இது ஒரு அருமையான சுருக்கமாக சொல்லி முடிச்சிருக்கேன்.
20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கைதட்டி கட்டிட்டா இருக்கும். அருமையான நாவல். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இது இவருடைய முதல் முயற்சி. புதின ஆசிரியரா இதுக்கு முன்னாடி ஹைக்கூ கவிதைகள் எழுதிருக்கிறாங்க. ஆனா நாவல் ஆசிரியரா அவருடைய முதல் முயற்சியிலே இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்திற்கு உண்டான படைப்பு அப்படின்னா இவங்க மேற்கொண்டு நிறைய படைப்புகள் படிச்சாங்க அப்படின்னா யாருக்கு பெருமை? உங்களுக்கு தான். நன்றி. அனைவரும் இந்த என்ன மேற்கொண்டு நம்ம உத்வேகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை இருக்கு. இந்த நாவலை நீங்க வாங்கணும், வாசிக்கணும். நன்றி.